வண்டியில போலாப்பா. இத்தனை நேரம் ரயிலே உட்காந்து வந்தது, உடம்புலாம் ரத்தம் கட்டி போச்சுமா. நடந்து போவான். என்னப்பா நீங்க இப்படி போய் தூக்கிட்டு யாராலும் நடக்க முடியும்? வண்டி என்ன பருமை இல்ல, வாங்கப்பா. சாமி சாமி வாங்க, நம்ம வண்டி மேல போலாம். ஐயா எங்க போகணும்? வாங்க நம்ம வண்டியில போறியா? சாமி வாங்க, நம்ம வண்டியில உட்காருங்க. சத்துருவான். ஐயா அவன் போய் சொல்றான் சாமி. அவன் குதிரை நேத்து தான் கால்நடை ஆஸ்பத்திரி. சாமி சாமி போய் சொல்றாரு. வண்டி ரே கட்டியா காலகட்டா என்கிட்ட தகராறு பண்ணாத. ஏ மொட்டையா எனக்கு வர வாடகையை தடுக்காத. நான் விட மாட்டேன். இது சாவகாசம் வாங்க, நாங்க வீடு போய் ஜாக்கிரதை. சாமி வா. அவன் அப்படித்தான் சாமி இந்த மொட்டையில கட்டணும். வருஷமெல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஷன்ல கிடக்கும். நம்ம வண்டியில சாமி போலாம். எங்க போனோம்? சங்கரமூர்த்தி தெருவுக்கு போலாம் சாமி. வண்டியில உட்கார் சாமி. ஆனா வாடகை என்னப்பா? நீ இஷ்டப்பட கொடு சாமி. வண்டியில வா சாமி. எதுக்கு சாமி கொடுக்குறேன்? நான் வண்டி வாடகை இதான் பாதியில இருங்க, கொண்டு விட்டுறேன். எங்களுக்கு வண்டியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நாங்க நடந்தே வீடு போயிச்சிருவோம். இவ்வளவு மூட்டை முடிச்சுல தூக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க? வாங்க சொல்றேன். 4 அணாக்கள் தருவேன் சம்மதமா? நீங்க அது கூட கொடுக்கணும், சும்மா வாங்க, கொண்டு விட்டுறேன். இவெல்லாமா மனுஷன் அவன். உட்காருப்பா உட்கார் உட்காரு. இந்த பாருங்க, எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க. நீங்க வாங்க. என்கிட்ட கொஞ்சம் சின்ன காசு இருக்கு, நானாவது சேர்த்து தரேன். போக வண்டியில உட்காருங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, வெக்கமா இருக்கு. சிரிக்குதாமா? சிரிக்கிறவங்களுக்கு தெரியுமா காய்ச்சோட அருமை? சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னா இவ்வளவு பலவீனமா இருக்கீங்க. நீங்க வண்டியில ஏறுங்க சொல்றேன். சும்மா சிரிக்கிறாங்க. என்ன எனக்கு இல்லாத அவமான உனக்கு வந்துருச்சேன். பாத்தீங்களாடா, அவங்க உங்க வேலையை பார்த்துருக்கு. ஐயா எங்க போகணும்? இதா அதான் அங்க இருக்கு பாரு, சங்கரமூர்த்தி தெரு. அங்கதான். இங்க இருந்து 2.5 மைல் தூரம் இருக்கு. இதான்னு ரொம்ப பக்கமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டீங்களே. உங்க ஊரதான் வாட்ட சாட்டமா இருக்க. 2 எட்டுல போயிடாது. இந்த பாருங்க, நம்ம குதிரை அப்படி ஒண்ணு அல்ப சொல்பமா பேசிடாதீங்க. 1000 ரூபாய் லாபத்துக்கு கட்டிட்டு இருக்காங்க. ஆனா என் ராஜா விட்டுட்டு நான் ஒரு நாளைக்கு கூட இருக்க மாட்டேன். அவனும் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறான். செல்வராஜா. என்னது ராஜாவா? ஆமாங்க, என் குதிரைக்கு நான் செல்லமா வச்ச பேரு ராஜா. ஏன்பா உன் ராஜாவுக்கு என்ன ஆகாரம்? கொள்ளும் தீனின்னா எங்க வாங்குற? கடையில தான் வாங்குவாங்க, வேற எங்க வாங்குவாங்க? நானும் நவதானிய வியாபாரி தான்ப்பா. ஏதாவது வேணும்னா நம்ம கிடைக்கவா? ஆனா கடன் இல்ல, எல்லாம் ரொப்பா. நீங்க கொடுத்தா கூட நமக்கு கடன் வாங்குற பழக்கம் இல்லைங்க. அப்பா கொஞ்ச நேரம் சும்மா வாங்கல. ரயில்ல உட்கார்ந்ததுல இருந்தே துணை ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசிட்டே இருக்கீங்களே. ஐயா கொஞ்சம் வண்டி குள்ள உட்காடுறீங்களா? தெருவில் உட்காந்து வர்ற மாதிரி. ஆனா ஓட்ட பார்த்து ஓட்டப்பா, என்ன பார்த்துட்டு எங்கேயாவது கூட தள்ளிவிடாத. சலோ சலோ இறங்குமா. கூட்டையெல்லாம் எடுத்துக்க, டிஃபன் கறி எல்லாம் எடுத்துக்க, கூடையெல்லாம் எடுத்துக்க. மெல்ல மெல்ல எடுத்துக்கிறேன். இதான் கையிருப்பு. போயிட்டு வா. ஏன்ப்பா போய் சொல்றீங்க? கொஞ்சம் சேர்த்து கொடுங்களேன். சேர்த்து கொடுங்களேன். நீ பேச வரமா? நான் நடந்து வர்றேன்னு சொன்னேன். இவன் தானே வண்டி வர சொன்னா. பாயண்டா அலட்டிக்காதீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்து வரமா. சரிங்க. என்னம்மா அங்க பாத்துக்கிட்டு போ, விட்டுக்குள்ள வண்டி ஓட்டு பாயண்டா. உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாலே மனுஷனுடைய உடம்பு அகட்டம் கொண்டு போகுத. என்னப்பா நீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தானே போயிட்டு வரோம், தினசரியா பார்க்க போறோம்? வாஸ்தவம் தாம்மா, இருந்தாலும் வருஷம் பூரா சம்பாதிச்ச பணத்தை ஒரு நாள்ல செலவழிக்க வேண்டி இருக்கு. இறக்கிற கிணறு தான் சொரக்கும்னு எதிர்த்து விட்ட தாத்தா அடிக்கடி உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருப்பாரு. அவன் கிடக்குறான்மா, காசியோட அருமை தெரியாத கழட்டு பய. பேர பிள்ளைங்க போடுற சோத்தை தின்னுட்டு திண்ணற சும்மா உட்காந்துருக்காம என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்க அநியாயத்துக்கு காசு மேல ஆசை வைக்கிறீங்கப்பா. என்னம்மா செய்யறது? நீ பொண்ணா பிறந்துட்டிய. நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு என்கிட்டயும் 4 காசு வேணாமா? இந்த காலத்துல கடன் கட்டா எந்த பய கொடுக்குறாங்க? அதுக்காக இவ்வளவு அவஸ்தப்பட்டு நீங்க காசு சேர்க்க வேண்டாப்பா. அடப்பாமா, பணத்தை பத்தி ரொம்ப சுலபமா சொல்லிவிட்ட. அதோட அருமை உனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மா உசுர விடுறப்ப சொல்லிட்டு போன மாதிரி அவ தம்பிக்கே ஒண்ணு கட்டி கொடுத்துட்டா எனக்கும் காசு மிச்சம் தான். ஆனா அந்த பையன் ரோட்டை ஒழுங்கா நடக்கிறான், உருடுறானே. ஏன் இருக்க மாட்டீங்க? எவனாலும் சோத்தையும் போட்டு இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்தா ஒரு மாசம் ஆனாலும் இந்த பக்கம் திரும்புவீங்களா? இல்ல, காலை எடுத்துக்கல. என் காலை இல்லடா, உன் காலை. இந்த பயலுக்கு காலு வேற, செருப்பு வேற. என்ன ரொம்ப பேசுற? என்ன பேசி என்ன புண்ணியம் மாமா? நான் வீட்டுக்குள்ள வந்தோடனதான் உன் மக ஒரே ஓட்டமா ஓடுறாள. நின்னு ஆசை அத்தான்னு ஒரு வார்த்தை பேசுறாள. என் பொண்ணுகிட்ட நீ நின்னு பேச உனக்கு என்னடா அம்சம் இருக்குது? அது எந்த கடையில விக்குதுன்னு சொல்லி தொலை மாமா. வரும்போது கையிலேயே வாங்கி கொண்டாந்து முகத்துக்கிட்ட காட்டுறேன். போயிட்டு வா, அப்புறம் சொல்றேன். போறேன் போறேன். வேற சில்லறை இருக்கா? கையில கோச்சுக்காத மாமா, சில்லறை இருக்கான்னு கேட்டேன். ரூபாய்க்குன்னு. இந்த துஷ்டத்தனமான பேச்சுல நமக்கு எதுக்கு? கடன் கேட்டேன்.
அட கடங்கார பயல ஒன்னு நம்பி எப்படி கடன் கொடுக்கறது? இதெல்லாம் சொத்தா தெரியலையா? ஏறா ஊதுனா வெடிச்சு போறத காட்டிய கடன் கேட்கற? நீ கொஞ்சம் காட்ட கம்மியா கூட மாமா, கம்மியா கூட. போயிட்டு வாடா காரி பயல. எப்ப வர்றது? போடா அண்ணா வர்றேன். சரி ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வர்றேன். என்ன திருவிழாதான் போய் திரும்பி வந்திருக்கிறிய, எனக்கு என்ன ஆயிட்டு வந்த? ஊருக்குள்ளே எல்லார்கிட்டையும் நீங்க நல்ல பேர் வாங்கணும்னு சாமியை கும்பிட்டு வந்தேன். இரு ஓடுறிய. நான் கூட காலையில வரும்போது குருவிக்காரங்கிட்ட ஜோசியம் பார்த்துட்டு தான் வந்தேன். உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்றான். அவன் தப்பா சொல்றான். 10 ஜென்மம் எடுத்தாலும் உங்களை கட்ட மாட்டேன்னு திரும்பி போய் சொல்லுங்க. என்ன சொன்ன? அப்பா இங்க பாருங்க. பெலூனை வெடிச்சு காமிச்சு என் பொண்ணை பயந்துறான். போடா வெளியே போட. ஆமா உடம்பு அழுத்திக்காத, இதான் போய்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அப்பன்னு பொண்ணு சேர்ந்து ஒரேடியா விரட்டுறீங்களே. போகாம பின்ன என்ன இங்க இருக்கா போறேன். பாத்தியம்மா ஏன் இருக்கவே துண்டு பிடிய பத்த வைக்க போறான். பாத்தியம்மா ஏன் முழுவரே குடிச்சு விட்டா, என்னையே சக்தி முத்திகள் ஆக்கிவிட்டா. என்ன மாமா உன் உடம்பு நெருப்பா இருக்கு, அரைஞ்சு விடு. மாமா இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றேன், சில்லறைய மாத்தி வச்சுக்கிட்டு ரெடியா இரு. போறேன் அல்லி வர்றேன். இந்த பெலூன்கார பைய இத்தனோண்டு இருந்தா இப்ப என்ன போடு போடுறாம்மா. அதை ஏன்பா கேக்குறீங்க? ஏமா இந்த பைய எங்க வச்ச? உங்கள்கிட்ட தானேப்பா கொடுத்தேன். என்னம்மா இது வண்டியை வரும்போது உங்ககிட்ட தானே கொடுத்தேன். என்கிட்ட கொடுத்தீங்களா? ஆமாம்மா. ஐயோ என்னப்பா? ஐயோ இல்லப்பா, வண்டியிலேயே பையன் மறந்து வச்சுட்டேன் போல இருக்கு. என்னப்பா இது கையில இருந்த பணம் பூரா அந்த பையன் தானே வச்சிருந்தேன். எப்படி என் கண்ணு அந்த பணப்பைய வண்டியில தான் வச்சியா இல்ல இந்த பெலூன்கார பையத்தான் தூக்கிட்டு? இல்லப்பா, நான் தான் மறந்து வண்டியிலே வச்சுட்டேன். தப்பு என் பேர்ல தான்ப்பா இருக்கு. தப்பா பண்ணு நீ எனக்கு 10 வருஷம் ஆயுஷல்ல குறைச்சிட்ட. பணப்பைய காணும்னு உடனே எனக்கு மூச்சியே சுலபமா வர மாட்டேங்குது. இருக்கம்மா இப்ப என்னப்பா செய்யறது? அந்த வண்டிக்கார பயலாம் எங்கன்னு மாத்தாடுவேன். ஐயா யார் பையன் உங்க வாட்டுக்கு வண்டியில மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களே, இப்ப யாராவது எடுத்துட்டு போயிருந்தா எனக்கெல்லாம் கடைசியில திருட்டுப்பட்ட வந்திருக்கும். இந்தாங்க நீங்க பாடா சாமி. ஐயா உட்காரு. இந்த பாரு ஐயா, இந்த பாரியா நீ என் பையன் கொண்டுகிட்டு வந்த, போய்கிட்டே இருந்த என் உயிரை திருப்பி கொண்டாந்துருக்க. இனிமேலாவது எங்க போனாலும் வந்தாலும் ஞாபக சக்தியோட இருங்க. அத என் பொண்ணுகிட்ட சொல்லு. பெண்களுக்கு ஞாபகம் மறதி கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இப்ப உங்களுக்கு அம்மா இல்லையா? எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. நான் உண்டு, என் குதிரை உண்டு, வண்டி உண்டு. அப்பா தனி காட்டு ராஜான்னு சொல்லு. யோ வர்ற வழியில பையன் ஒண்ணும் திறந்து பாக்கலையே. நீங்க எண்ணி பாத்தீங்கல்ல? பாக்குறேன். எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. என்னப்பா நீங்க போன பொருளை திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட போய் என்னென்னமோ பேசுறீங்களே. பேசினா என்னம்மா, இதுக்காக நாங்க கோவப்பட முடியுமா? எங்க வேலைக்கே ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இருந்தார் மட்டும் போறான தம்பி, அதோட பெருச்சாவுடைய பொருளுக்கு ஆக்கப்படக்கூடாது அப்படின்னு இப்ப எங்க அப்பா சொல்றாரு. இந்த பாருங்க, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க கோவிச்சுக்க கூடாது. என்ன வாடகை ஏதோ 4 8 கொடுத்துட்டாலும் உங்க மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வரம் மீறித்தான் பேசிடுறாங்க. ஆனா இந்த உலகத்துல வண்டிக்காரனுக்கு இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே கிடையாது. ஏழையில இருந்து எஜமானர் வரைக்கும் வண்டியில ஏறவங்களுக்கு எல்லாம் எந்தவித ஆபத்து இல்லாம, அவங்க கொண்டு வர்ற பொருள் எல்லாம் களவு போகாம, குறிப்பிட்ட நேரத்துக்கு தாமதம் இல்லாம, சொன்ன இடத்துல எல்லாரையும் ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கறதுன்னா சாமானியத்திலயா இருக்கு? கஷ்டம் ரொம்ப கஷ்டம். உன் கஷ்டத்துக்கு கடவுள் தான் கூலி கொடுக்கணும். போயிட்டு வர்றியா? வர்றாங்க. இருங்க, போன பொருளையே திரும்பி கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அவங்களுக்கு ஏதாவது தாக சாந்தி கொடுக்க வேண்டாம்? சரி, ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொண்டாந்து கொடு, உடம்புக்கு நல்லது. இந்தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அநியாயத்துக்கு எனக்கா நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துக்க கூடாது. நான் வரேன். எங்க வீட்டு கணத்து தண்ணியை குடிச்சு பாருங்க, ரொம்ப இனிப்பா இருக்கும். அதைத்தான் நான் தினமும் குடிக்கிறேன். அப்படின்னா நீங்க ஆகாரமே சாப்பிடுறது இல்லையா? சதா காலமும் பணத்துக்கு இருக்கிற மனுஷனுக்கு பச்சி எங்க எடுக்குது? சாப்பிடு, தாராளமா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. வேணும்னா உடமா வேணாலும் குடி. எப்படி இருக்கு இது பார்த்தா? அடே
நீங்க சொன்ன மாதிரியே உங்க வீட்டு கிணத்து தண்ணி இனிப்பா தான் இருக்கு. நேரம் காலம் பார்த்து கிணத்தை வெட்டுனேன், பூதம் வருமா? அப்ப நான் வர்றேங்க. எல்லாருக்கும் வர்றேன். ஏய், கோட்டை வச்சுட்டு போயிட்டா கோட்டில் இருக்க. என்னப்பா சமைக்கிறது? காய்கறி ஒண்ணு கூட இல்ல. காசு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னப்பா இது? இன்னும் ஏதாவது நாங்க வண்டியில மறந்து வச்சுட்டு கொண்டு வந்துருக்கியா? ஒண்ணு இல்ல, என் கோட்டை இங்க மறந்து வச்சுட்டேன். இதற்கு எடுத்துக்க. எங்க போனாலும் வந்தாலும் ஞாபக சக்தியோட இருக்கணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க. வாஸ்தவம் தான். ஆனா நான் இந்த இடத்துல கொஞ்சம் நினைவேன். மனுஷனா பிறந்த எப்படிதான் வச்சு பாருமா. பைக்குள்ளேயே வச்சிருந்தீங்களான்னு? நான் எப்பவுமே 10 ஜோப்புல தான் போடுற பழக்கம். ஐயோ, இங்க யாரும் உன் கோட்டை கையால கூட தொடரலப்பா. இந்தாங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் கோட்டும் பணமும் சேர்ந்து காணாம போயிருந்தா கூட நான் கவலைப்படுற ஆள் இல்லைங்க. ஆனா என் குதிரைக்கு கொள்ளுவாங்க பணம் இல்லையே நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. எனக்கு வருத்தமாவே இருக்கு. குதிரையும் பட்டினியா கிடக்கணும்னு உன் தரையில எழுதியிருந்தா அதை மாத்த யாரால முடியும்? போயிட்டு வா. இருங்க, எங்க அப்பா நவதானே கடைக்காரன்னு வண்டியில வரும்போது உங்ககிட்ட சொன்னாரு, மறந்துட்டீங்களா? எங்க கடையில கொள்ளு, அரிசி, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கு, வாங்க தரேன். சரக்கெல்லாம் ஆகி போயிடுச்சு, நீ பாட்டுக்கு கொள்ளு அரிசி இருக்குன்னு சொல்றிய? எல்லாம் இருக்குப்பா, நீங்க வாங்க. வரங்க. ஏமா ஏமோ, காப்படி கொள்ள போட்டுட்டு நாளைக்கு மறந்துடாம காசு கொண்டாரு சொல்லு. பையன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேட்டியா வச்சிருக்கேன். ஆமா, குதிரைக்கு மட்டும் கொள்ளு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, உங்க வயசுக்கு என்ன செய்வீங்க? நான் பச்சை தண்ணி குடிச்சாவது பசி ஆத்திக்குவேன். பாவம், வாய் இல்லாத ஜீவனாச்சே என் ராஜா. அதை நான் பட்டினி போட்ட முடியுமா? ராவா பகல எனக்கா பாடுபடுதே. என்ன கீழே போடுறீங்க? பார்த்து போடுங்க. நீங்க வேட்டிய சரியா பிடிங்க. என்ன நீங்க பாட்டுக்கு அள்ளி அள்ளி போடுறீங்க? உங்க அப்பா சொன்னது காப்படி. காப்படியும் இல்ல, கடனும் இல்ல. பேசாம நான் குடுக்கறத வாங்கிட்டு போங்க. என் வாழ்க்கையில எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு தான் முதன்னு கடன்னு கையேந்தி வாங்குறேன். பாத்தீங்களா, பழையபடி நீங்க கடன் சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும். நான் இந்த கொள்ள சொல்ல கடன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல வந்தேன். நீங்க எங்க இருக்கீங்க? விநாயகர் கோயில் தெருவுல 9ஆம் நம்பர் வீட்டுல இருக்கேன். ஆமா, உங்க பேர் என்ன? அல்லி. இப்போ எங்க அப்பா கூப்பிட்டாரே, அதுதான் என் பேர். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு பேரு. உங்க பேரு? என் பேரு கூட ரொம்ப நல்லா இருக்கும், விஜயன்னு சொல்லுவாங்க. எங்க நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. நான் சொல்லக்கூடாது. காப்படி கிடைச்சதா இல்லையா? கிடைச்சதுப்பா. நீ பாட்டுக்கு அள்ளி அள்ளி போட்டுடாத, நானாவது வர்றேன். வேண்டாம்ப்பா, இதோ நான் போட்டு வந்துடுறேன். நான் வேணா கொஞ்சம் போட்டுறேன். நீங்க சும்மா இருங்க. அப்ப நான் வர்றேங்க. இருங்க, அப்பா முன்னாடி போகாதீங்க, இந்த வழியே போங்க. நான் இந்த தப்பு பண்ணணுமா? தப்பு ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா போயிட்டு வாங்களேன். நேர் வழியா வந்த நான் திருட மாதிரி பின் வழியாவா போகணும்? இப்போ நீங்க ஒரு வகையில திருடர் தான். என்ன, நான் திருடனா? எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்க வாங்களேன். அல்லி, அல்லி. இந்த வண்டிக்கார பையன் ரொம்ப ஜம்பமா கோட்ல பரிசு வச்சிருந்தானே, முழுசா ஒரு 10 ரூபா வச்சிருந்தானா, கஞ்ச பையன். நான் அப்பவே நினைச்சேன் நீங்க தான் எடுத்து வச்சிருப்பீங்க. என்ன மாதிரி யார்? கொடுங்கப்பா. எங்கப்பா இதுல இருந்த பணம்? ஆனா என்கிட்ட எதுமா? கொடுங்க, சும்மா விளையாடாதீங்க. என்னம்மா நீ வெள்ளிக்கிழமை அதுவும் காணாம போன பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தவங்ககிட்டே கள்ளத்தனம் செய்யலாமா? நினைச்சாலே வெக்கமா இருக்கு. நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ராஜா, இன்னைக்கு என் பர்ஸ் காணாம போன உடனே நீ நானும் உண்ணாவிரதம் தான் முடிவு கட்டி இருந்தேன். ஆனா கள்ளங்கப்படு இல்லாத அந்த அள்ளி கருணையினால உனக்கும் கொள்ளு கிடைச்சு போச்சு, எனக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு ராஜா. அது மட்டுமல்ல, காணாம போன உங்க பர்ஸும் கிடைச்சிட்டது. அள்ளி, ஏன் ஆச்சரியப்படுறீங்க? ஆமா, இந்த பர்ஸ் எங்க கிடைச்சது? நீங்களும் எங்க அப்பாவும் உட்கார்ந்து கட்டிலுக்கு கீழே கிடந்தது. நாங்கெல்லாம் தேடி பார்த்தேனே. உங்க கண்ணுக்கு அகப்படாதது என் கண்ணுக்கு ஏன் கிடைச்சிருக்க கூடாது? கிடைச்சிருக்கலாம், இல்லன்னு யார் சொன்னது? முதல்ல இங்க நீங்க போட்ட கொள்ளுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருந்தா கொடுங்க. ஏது, நீங்க ரொம்ப குறும்புக்காரர் போல இருக்க. ராஜா, பாத்தியா பாத்தியா, என்ன இவங்க தாண்டா வாழ்க்கையில முத குறும்புக்காரன்னு சொல்லியிருக்காங்க. நீ சொல்ற என் கண்ணு, நான் என்ன குறும்பா?
பழக்கி வச்சிருக்கீங்களே உங்க குதிரைய? தப்பு தப்பு, குதிரைன்னு சொல்லாதீங்க, ராஜான்னு சொல்லுங்க. ராஜாவா? அங்க நான் அவனுக்கு சேவகன். உங்களுக்கு சேவகன் யாரு? நீங்க கேக்குறத பார்த்தா சிரிப்பா வருது. ஏன்? நானே சேவகன், எனக்கு வேற எப்படி சேவகன் இருக்க முடியும்? ஐயோ ஐயோ, நான் கேக்குறத புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நீங்க விவரமா எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த வீட்டுல நீங்க மட்டும் தானே இருக்கீங்க? நான் மட்டுமா? நான் இருக்கேன், என் கூட ராஜா இருக்கான். ஐயோ கடவுளே, இன்னும் எப்படி கேக்குறது? இந்த வீட்டை உள்ள வந்து பாக்கலாமா? என்ன இந்த ஏழையை பார்த்து இப்படி கேட்டீங்க? நீங்க வீடு தேடி வந்ததுக்கு நானும் என் ராஜாவும் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் தெரியுமா? வாங்கன்னு கூப்பிட எனக்கு வாய் இருக்கு, அவனுக்கு இல்ல, அவ்வளவுதான். தாராளமா வாங்க. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இது ஏழை வீடு, அவ்வளவு சுத்தபத்தமா இருக்காது. உள்ள நல்லா இருக்குல்ல? போங்க வாங்க. சுத்தபத்தமா இருக்காதுன்னு சொன்னீங்களே, வீடு நல்லா இருக்கே. இருக்கு, ஆனா நானும் ராஜா வெளியே போயிட்டாதான் வீடு பாவம் தனியா இருக்குது. பரவாயில்ல, வீடு ரொம்ப பெருசா தான் இருக்குது. ஆமா, நான் தினசரி போடுற கஷ்டம் மாதிரியே இருக்கு. என்ன இது? என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லையே. இதை எடுத்துக்கிட்டு கிணத்தடிக்கு போறவங்களும் இல்ல, இதுல ஒரு சொட்டு தண்ணியும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வெளியே சொன்னது எனக்கு புரியல, இங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல. புரியுது புரியுது. என்ன? ஒண்ணுமில்ல. ஆமா, சமையல் எல்லாம் நீங்க தான் செய்துக்கிறீங்களா? எங்க அம்மா உசுரோட இருந்த வரைக்கும் சதா இந்த அடுப்புக்கு முன்னாடி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரமாட்டாளான்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கண்ணை மூடிட்டாங்க. அன்னையில இருந்து இந்த அடுப்பு நிம்மதியா தூங்கிட்டு. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கல்யாணம்? கல்யாணமா? எனக்கா? யார் பொண்ணு கொடுக்குறேங்கிறா? கொடுப்பாங்க, இந்தாங்க. அல்லி அல்லி, அடையப்பா, கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள வெளியே வந்து நின்னுட்டீங்களே. பின்ன என்ன, என்னை இங்கேயே இருக்க சொல்றீங்களா? என் வீட்டை தேடி வந்திருக்கீங்க, தாகத்துக்கு எதுவும் சாப்பிடாம. பரவாயில்லைங்க. ஆனா என் வீட்டு கிணத்தண்ணி இனிக்காது. அதுக்காக இல்ல, எங்க அப்பா என்ன தேடுவாரு, நான் போயிட்டு வரேன். அப்ப வண்டியிலே போயிடுவோம். வேணாங்க, நான் நடந்தே போறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு என் வண்டியில தான் நீங்க வந்தாகணும். வாடகை கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு இல்லையே. வண்டியில உட்காந்து வர்றவங்க அத்தனை பேர் தான் வாடகை கொடுக்குறாங்க. எனக்குன்னு கூட உட்காந்து வர்றதுக்கு ஒருத்தராவது வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வண்டியில போகும்போது சொல்றேன், வாங்க. மாமா மாமா, கொஞ்சம் தைக்கிறத நிறுத்தி, நான் சொல்றது கேளு. ஒரு நாள் போச்சு, ஒரு நாள் போச்சு. என் நெஞ்செல்லாம் வேகுது, மனசெல்லாம் கொதிக்குது, என் வாயெல்லாம் எரியுது மாமா. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா சாதிச்சிருப்பேன். உன்கிட்ட எவையா பேசுவான்? போடா, என்ன சமாச்சாரம்? எல்லாம் உன் பொண்ணை பத்தின சமாச்சாரம் தான். என்ன விஷயம் விவரமா சொல்ல? அந்த விநாயகர் கோயில் தெருவில் அதுல விஜயன் ஒரு வண்டிக்கார பையன் இருக்கிறான்ல, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. நானும் என் பொண்ணும் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு வண்டியில காணாம போன என் பணப்பைய அவன் தான் திருப்பி கொண்டாந்து கொடுத்தான். நீ ஒரு முட்டாளியா? அவன் காரணத்துக்காக உன்கிட்ட வந்து நடிச்சிருக்கிறான். அவன் இன்னைக்கு உன் பொண்ணு அல்லிய வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியா பாடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். தெருவில் இருக்கிற ஜனங்கள்லாம் கையை கொட்டி நகைக்கிறாங்க. எனக்கு ஒரே வெட்ட கேடா போச்சு. போடா முட்டா பயல, என் பொண்ணாவது அவனோட வண்டியில போறதாவது. பின்ன என்ன என் பொண்ணா போனான்னு சொன்னேன்? எனக்கு ஏரியா பொண்ணு, உன் பொண்ணு தான் போனான்னு சொல்றேன். என் பொண்ணு ஒரு காலம் அப்படி போயிருக்காது. ஏ மாமா, உன் தலையில அடிக்கட்டுமா? சத்தியம் பண்ணட்டுமா? என் துணியை போட்டு தாண்டட்டுமா? வேற என்னதான் ஏன் செய்ய சொல்ற? ஒன்ன போட்டு தாண்டட்டுமா? ஐயா இல்ல, என்ன போட்டு தாண்டங்கிற? உன் சத்தியத்தை எவன்டா நம்புவான்? மாமா, முடிவா சொல்றேன், மரியாதை அள்ளி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. இல்ல நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். அப்புறம் உனக்கு எந்தெந்த வகையில தொல்லை கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னடா பயமுத்துற? கொஞ்சம் காத்தடிச்சா வெடிச்சு போற பலூனை விற்கிற பையன் உனக்கு ஏன் பொண்ணை கொடுத்து நினைச்சுக்கிட்டு இருக்காத. அப்புறம் திடீர்னு கொண்டாந்து கொடுத்துருவேன். ஆமா, செப்பால் அடிச்ச சல்லி காசு உங்ககிட்ட ஏதுரா, அத்தனை வித்தாலும் மொத்தம் 2 ரூபா தேராது. அப்படி சொல்லிடாத. நீ ஆசைப்படுற பணம் எனக்கு சுலபா கிடைக்கும். ஆனா என்ன மாதிரி குணமான மாப்பிள்ளை உன் பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். அப்பா, உன்னை போற மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்கவே வேண்டாம். சரி, இப்பவே போய் நீ ஆசைப்படுற பணத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் நான் உன்னை பேசிக்கிறேன். நான் வர்றேன் மாமா. பணத்தை கையில கொண்ட உனக்கே கல்யாணத்தை முடிச்சு வைக்க. அப்பா, என்னப்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? இந்த ஆளுக்கா என்ன கட்டி கொடுக்க போறீங்க? நீ சும்மா இருமா, இந்த பெலூன்கார பயலாவது பணத்தோட வர்றதாவது. அப்படி சொல்லாதீங்கப்பா. நீங்க கொடுத்த வாக்க நினைச்சுக்கிட்டு இந்த சண்டால எப்படியாவது பணத்தோடு வந்துட்டா கட்டிக்க வேண்டியதுதான். தாய் மாமன் இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? ஏம்மா மனசை போட்டு குழப்பிக்கிற? உள்ள போய் வேலையை பாரு. அப்பா, ஐயோ கட்டாதே, நான் கொஞ்சம் கடத்தலுக்கு போயிட்டு வர்றேன். என்னப்பா இது? பணத்துக்காக என்ன பலி கொடுக்க போறீங்களா? பலூன்காரன்னு ஒண்ணு வச்சு காப்பாத்துவான், கவலைப்படாதம்மா.
என்னய்யா வந்து இம்புட்டு நேரம் ஆச்சு, இந்த ரெண்டு பசங்களும் ஒருத்தனும் மனுஷன்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்களே. இங்க சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாது தெரியல அப்படின்னு ஒரு போர்டு வெளியில போடு, இல்லைன்னா உன் முகத்துல அதை எழுதி வை. புரியாதவங்களுக்கு போர்ல எழுதி போட்டு என்ன புண்ணியம்? யாரையா புரியாதவன்? யாரையா புரியாதவன்? என்னங்க இங்க சட்டம் போட்டு கலாட் பண்றான்? யாரையா கலாட் பண்றா? யாரையா மக்மல? ஒரு பெரிய பலூன் வியாபாரி இங்க உண்மை தேடி வந்திருக்கிறேன். வான்னு சொல்றது கொஞ்சம் கூட யோகிதை. அரே வா, அப்பா இப்பா சொன்னிய வான்னு. நிம்பல் படா லேவாதேவி புள்ளி லட்சம் லட்சம் வேலை நம்ம கிட்ட பிசினஸ் பண்றான். நிம்பல் வந்த உடனே பெட்ல பாத்து வச்சு வாங்கோயா சொல்லி கூப்பிடணுமா? ஐயோ மக்மல்ல, நீயும் தமிழ் கொஞ்சம் விதர்ணையா தான் பேசுறீரு. அரே பாவடே, நிம்பல் மாதிரி நம்ம சொல்றே கொள்றான் இல்லை. நம்மளுக்கு நிறைய நிறைய வேலை இருக்கிறான். வந்த விஷயம் என்ன அக்கி சொல்லி போ. ஏயா உன்கிட்ட என்ன ராமாயணம் கீதை உபதேசம் கேட்க வந்திருக்கிறேன்? எல்லாம் பணத்துக்கு தான் வந்திருக்கிறேன். பணம் 3 மாசத்துக்கு முதல்ல 30 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனே, அதுக்கே இன்னும் வட்டி கட்டலையா? அதுக்குள்ள புதுசா பணம் கேட்க வந்துட்டியா? ஏப்பா உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்குறேன், அவங்க அப்பா வீட்டு பணத்தை அவங்க கொடுக்குறேன். நீ ஏன் வாழ்வாள் தாளமா கத்துற? பாவடே, அனாவசியம் பேச்சு இங்கே வேண்டாம். பேப்பார் மேலே 4 மனுஷாங்க வந்து போற இடம் உனக்கு ஒரு கால்னா கூட நம்ம தரான் இல்லை. முன்னமே வாங்கி போனா இல்லை. ஒரு 30 ரூபாய் அக்கிட்டம் கொடுத்து அப்புறம் பேசு. வணக்கம். அரே உஜயம், வாங்கோயா வாங்கோ வாங்கோ, இப்படி உட்காருங்க உஜயம். நம்ம கடை மேலே வந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் சேர்க்கான். அரே பாவடே, நிம்பல் கொஞ்சம் அப்படி போங்கோயா, உட்காருங்க உஜயம். இந்த ஊர்க்கி மேலே இருக்கிற அத்தி வண்டிக்காரங்க நம்ம கடை மேலே வந்து லேவாதேவி பண்ணி போறாங்க. நிம்பல் கடை மேலே வரான் இல்லை போறான் இல்லை. இந்த ஊர் மேலே இருக்கிற எல்லா வண்டிக்காரங்க நிம்பளுக்கு நல்ல ஆத்மி சொல்றாங்க விஜயம். எனக்கா முதல்ல நான் வந்தேன் பாரு, அப்பவும் இப்படித்தான் சொன்னா முதலாளி. அரே பாவடே, நிம்பல் பூரா இல்லை. பூரானாவது பாம்பாவதியா? நடந்தானே போகணும். உமக்கு பயந்துட்டு ஓடுறேன். அவங்க தான் கார் இல்லையா? வாதமாச்ச. ஐயா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா கடவுள் என்ன சோதிச்சிட்டாரு. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து முன்னிட்டு நான் இங்க வரும்படியா நிலைமை ஏற்பட்டதுங்க. விஜயம், உலகத்துக்கு மேலே மனுஷனுக்கு பொருந்தா நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுதுங்க. அரே, உனக்கு பணம் இல்லை சொல்லி நம்ம எப்போ சொல்றான் இல்லை. நாணயக்கார மனுஷனுக்கு மேலே தான் நாணயம் இருக்கும். எத்தனை பணம் வேணுங்கோயா? 2000 ரூபாய் வேணுங்க. 2000 ரூபாய்? அரே, என்னக்குங்கோயா அவ்வளவு பணம்? எனக்கு பொய் சொல்ல தெரியாது, உண்மையை சொல்லிடுறேன். ஒரு பெண்ணை காப்பாத்த போறேன். அரே விஜயம், நீங்கள் கண்ணாலம் செய்ய போற? ஊர்ல எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ளபடியே அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்காகத்தாங்க நான் கல்யாணம் செய்துக்கிறேன். அச்சா, கனாலம் செய்யுங்கோ, சௌக்கியம் செய்ய இருங்கோ விஜயம். ஆனா தொகை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கான். நம்மள்கிட்ட ஏதாவது பொருள் இருந்தா கொடுங்க, நம்ம பணம் கொடுக்குறோம். எங்கிட்ட என்னங்க பொருள் இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி நாணயமா நடந்துக்குவேன். நம்பி கொடுங்க, திருப்பி கொடுத்துறேன். அரே நாணயம் மேலே நம்ம எப்போ பணம் கொடுக்குறான் இல்லையே விஜயம். ஆச்சா, நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. நம்மள்கிட்ட குதிரை வண்டி இருக்கிறான் இல்ல, அக்கி கொண்டு வந்து நம்பி மேலே வைங்க, உங்களுக்கு பணம் கொடுக்குறான். ஐயா அத்தியாரத்திலே கைய வச்சுட்டான். இவனுக்கு இதே பொழப்பு. சிரிச்சு கழுத்தழுத்துவானே. அரே பாவடே, ஐயா, என் உயிரே வேணாலும் கேளுங்க, கொடுத்துறேன். ஆனா என் வண்டியின் குதிரை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. நான் அதை விற்கவே மாட்டேங்க. விஜயம், நம்ம என்ன செய்யறது? அவ்வளவு பணம் வெறும் ஆழ்க்கி நம்பி எப்படி கொடுக்கறது? நான் முடிவா ஒரு வார்த்தை சொல்றேன். உங்க இஷ்டப்படியே என் வண்டியின் குதிரையை இங்கேயே விட்டுட்டு போறேன். பணத்தை கொடுங்க. எப்படியாவது பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொண்டாந்து கொடுத்துறேன். பழையபடி என் வண்டியின் குதிரையை எங்கிட்டே திருப்பி கொடுத்துடணும்னு உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆச்சா, அது கரெக்ட் பேச்சு. லட்சம் லட்சம் குடுத்தி கேட்டா கூடி நிம்பளுக்கு பொருள் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குறான் இல்லை. எப்போ நிம்பள் பணம் திருப்பி கொடுக்குறான், நிம்பள் வண்டி குதிரை நிம்பள் எட்டி போறான். நம்ம பேச்சு மாறா இல்லை. நம்மளுக்கு நாணயம்க்கு இந்த ஊருக்கு மேலே கேட்பாருங்க விஜயம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நீங்க சொன்னா போதாதா? ஆச்சா விஜயம், இந்தாங்க பத்திரம். இதுக்கு மேலே அங்கே மார்க் போட்டிருக்கான். அதுக்கு மேலே வருவார் கையெழுத்தி போடுங்க. ஐயோ, கையெழுத்தா? போச்சு கையே ஒடிச்சிருவானே. இந்தாங்க. ஆச்சா விஜயம், குதிரை வண்டி இப்ப விட வேண்டாம், சாயங்காலத்துக்கு மேலே கொண்டு வந்து இங்கே விடுங்க. இல்லைங்க, நீங்க எப்ப பணத்தை கொடுக்கறதா முடிவு செஞ்சிட்டீங்களோ அதுக்கு மேல வண்டியும் குதிரையும் எங்கிட்ட இருக்கிறது முறையில்லை. இப்பவே இங்கே விட்டு போயிடும். வேண்டாம், நான் சொல்றேன். ஆச்சா, இந்தாங்கோ பணம். வேண்டாம். அரே, பணத்தாலே நிம்பள் விளையாடுறான். விளையாடலையா? அவனை கால் சரியில்லையே எழு பண்றேன். விஜயம், பணத்துக்கு நல்லா எண்ணிப்பார். என்னங்க, வண்டியும் குதிரையும் கண்ணால கூட பார்க்காம என்ன நம்பி பணத்தை கொடுத்தீங்க. உங்களை நம்பாம நான் பணத்தை எண்ணி பார்க்கணுமா? சரியா இருக்குங்க. ஆச்சா, சௌக்கியம் செய்யும். வரேங்க.
பணத்தை காணுங்க, இங்கதானே வச்சிருந்தேன். இந்த பலூன்கார பாவாடா இல்ல, அதோ வீட்டுல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிவரையில் தூக்கி ஓடுறாங்க. நான் தடுத்து பாட்டுக்கு என்னைய தள்ளி விட்டு போடுறாங்க. யார் பாவாடா? நான் இந்த வேலை நீ வர. மாமா மாமா இல்ல மாமா பாயல வா வெளிய. பணம் பணம்னு பேயா கத்துன இல்ல, இந்த அள்ளி எடு தாலி. ஏண்டா மாப்பிள, இதெல்லாம் உண்மையான நோட்டு தானா இல்ல போலீஸ் கிரிச்சு வருமா? போலீஸ் கிலீஸ்னு பேசினா கொலை கொலை நடக்கும். ஏன் போலீஸ் பயப்பட? எல்லாம் கள்ள நோட்டு அடிக்கிறியா நீ? கள்ள நோட்டு உனக்கு நமக்கு தோல்படாது. நீ பணத்தை கூட இல்லையா போட கூட இல்ல உயிரை வாங்கிக்கிறேன். ஏன் உயிரை வேண்டாம் வாங்கிக்க, பணத்தை கேட்காது. தொணன்னு பேசாத. ஒண்ணும் நான் கொடுத்த பணத்தை கொடு, இல்ல உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. என்ன சொல்ற? நாளைக்கே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கு மேல உனக்கு நமக்கு பேச்சே கிடையாது. கட்டிக்கல, நாளைக்கே உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திக்கல. அல்லி, உங்க அப்பன் கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு. இன்னையில இருந்து நீ நம்ம வீட்டுக்காரி. நிறுத்தும் பேச. இன்னொரு தடவை இப்படி பேசுன மாமா பையா பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் உன் மாமா என்ன திட்டாடா? பணத்துல கைய வைக்கிறா. பணத்துக்காக அப்பா மனசு மாறலாம், ஆனா இந்த அள்ளி அப்படி நினைச்சிடாது. இன்னொரு தடவை உவாயால என்ன கட்டிட்டு போறேன்னு சொல்லிடாத. என் முன்னாடி நிக்காது, போவடிய. ஏமா என் தங்கச்சி மாவனை இப்படி மிரட்டுற? நீங்க பேசாதீங்க. பாவாடா ராத்து போடா. நீ பாட்டுக்கு நடு ரோட்ட போறீங்க, காரு கீரு வந்துட்டா ஓரமா போ. மாமா வீட்டுக்குள்ள வந்து ரோடுன்றிய. உன்னை வீடு சேர்க்கப்பட்ட பாடு பெரிய பாடா போச்சு. ஆடாத. இங்க வா மாமா, ஒரு இடத்துல உட்காரு. நான் உட்கார மாட்டேன், நின்னுகிட்டு தான் இருப்பேன். சரி, நானும் நிப்பேன். இல்ல நீ சொல்லாத. நான் சொன்ன நீ ஏன்டா கேக்குற? நான் அப்பதான்டா கேட்பேன். பாவாட நினைக்க ஆச்சரமா வருது. காய் இல்லாத பொண்ணாச்சுன்னு இந்த அள்ளிய வளர்த்து ஆளாக்கி நல்லபடியா கல்யாணம் செஞ்சு வச்சா போற நேரத்துல என் பணத்தையுமா எடுத்துக்கிட்டு போறது. ஆமா பையா, உன் பொண்ணை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் அந்த பய வேலை. அள்ளிக்கிட்ட சொல்லி கொடுத்த பார்த்த எடுத்துக்கிட்டு வர சொல்லி இருக்கிறான் அந்த பய. நேற்றுக்கு வந்து தாலி கட்டின பயலோடைய பேச்ச கேட்டுக்கிட்டு கலப்பணக்கு துரோகம் செய்யற. அப்ப நான் சொல்றபடி கேக்குறியா? இப்போ நாம அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை குடுறா அப்படின்னு கேட்போம். கொடுத்தா போச்சு, இல்ல ரெண்டுல ஒண்ணு பார்த்து திரும்பிடுவோம். சும்மா போக முடியாது. மாமா அந்த பக்கம் நிட்டோம். இது எதுக்குடா? இது கையில இருக்கட்டும். வாடா பயந்தாங்குடி. ஐயோ நான் மாட்டேன். சுவாமாரி நீ போய்கிட்டே இரு, நான் பின்னால வந்துகிட்டே இருட்டு பயல. உனக்கு திருட சாமர்த்தியம் இல்லாம என் பொண்ணை விட்டு எதுக்கு திருட சொன்ன? போக்கிரி பயல. நீ விடுவா, ஒன்னு ரெண்டுல ஒண்ணு பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இதெல்லாம் என்னப்பா? நீ இந்த பக்கம். அவர் இஷ்டம் போல என்ன வேணாலும் செய். உன்னை நான் கொலை பண்ண போறேன்டா. கொலை என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத. என் பொண்ணு ஏதோ மருந்து கொடுத்து மயக்கணும் குத்துறதுக்கு உன்னை கொண்டு புட்டு தான் மருந்து கிடைக்கும். சும்மா இருங்கப்பா, ஊர் சிரிக்க போகுது. சிரிக்கிட்டோம், அதுக்கு தான் நான் இப்படி தாவாக இருக்காது. அப்பா பணத்தை நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன், அவங்க ஒன்றும் திருட சொல்லல, எனக்கு மருந்து கொடுக்கல. மாமா நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நாளடைவுல எப்படியாவது பாடுபட்டு சம்பாதிச்சு நானே உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப வீட்டுக்குள்ள வாங்க, யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. வீட்டுக்குள்ள வரமாட்டேன், இனிமே இந்த தள்ளி குடிக்க மாட்டேன். என்னப்பா சொல்றீங்க? அல்லி பேச பெற்றவனுக்கே போக முடியும். தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு ஒண்ணு வளர்த்ததுக்கு எனக்கே போக முடியும். மாப்பிள்ள பையா இப்ப போய் அந்த உத்தம சத்திய சங்க பாராயன் பேர அவங்க தெரு ஜனங்களை அழைச்சிக்கிட்டு வந்து உன்னை என்ன பாடுபடுத்துற மாதிரி. அப்பா கைய விடுமா. மாமா என்னையும் உங்க பெண்ணையும் மன்னிச்சிருங்க மாமா, எங்களை இப்படி வெறுத்து பேசாதீங்க. கைய விடுறா, கத்தி எங்கேயே பற்ற போகுது. அப்புறம் எனக்கு ஆபத்து வந்து குடிச்சிட போகுது. அப்பா போறீங்க, நீங்க இங்கேயே இருங்கப்பா. இருக்க மாட்டேன். என் பேச கேளுங்க மாமா. கேட்க மாட்டேன். ஐயோ கத்தியோட தெருவெல்லாம் இப்படி போய். உனக்கு கத்தி தாண்டா அவனு வச்சுக்க. இந்த பாரு வெறும் கையோட வந்து ஒண்ணு பாத்து. அப்பா உன் புருஷன் இப்படி திடீர்னு அகால மரணத்துக்கு ஆளாவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. என்ன செய்யறது, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
இப்படியே அழுதுகிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. உன் குழந்தைய காப்பாத்துறதுக்கான மார்க்கத்தை கவனி. வண்டிக்காரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உன் புருஷன் இறந்ததை பத்தி போலீஸ்ல புகார் பண்ணியிருக்காங்க. அத்தோட உன் குழந்தையையும் உன்னையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை என் தலையில போட்டிருக்காங்க. ஏன்னா உனக்கு நான் சொந்தக்காரன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால. ஆகையினால நீ கவலைப்படாத, தைரியமாயிரு. இந்த வண்டியையும் குதிரையும் நானே ஓட்டி உன்னையும் உன் குழந்தையும் காப்பாற்ற. உன் வீட்டு வண்டியை ஓட்டினதுல நமக்கு கடைக்கு போறதுக்கு சீக்கிரமா காட்சி கிடைச்சு போச்சு. ராஜா போ, ஓட ஓடா கடைக்கு நேரம் ஓட. உனக்கு பிரதமான ரசிப்புத்தன்மை இருக்கா? வெள்ளை அடிச்ச செவரு மாதிரி எதுல நிக்கிறிய மரக்கட்ட மாதிரி. ஐயோ, ஒரு குயிலாத்தான் பிறந்தியா உன் குரலை கேட்கலாம்னா, ஒரு மயிலாத்தான் பிறந்தியா உன் ஆட்டத்தை பார்க்கலாம்னா, குதிரையா பிறந்தியா உதிரம் வாங்குறிய கையில்த கழுத்த. ஏனோ நல்ல ராத்திரி பொழுத உன்னோட கழிக்க வேண்டியது. நல்ல ராத்திரி எல்லாம் தினம் இப்படியே போகுது. சூழனா அல்லே 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 அல்லே. ஏன் இப்படி வீடு அதிர்ச்சி அடையும்படியா கதவு தட்டி கூச்சி போடுறீங்க? என்ன சமாச்சாரம்? அல்லே, அந்த குதிரை லாயத்துல ஒரே கொசு மயம், சின்னையில மூட்டை பூச்சி உபத்திரவம். அதெல்லாம் மீறி கொஞ்சம் கண்ணு அசந்தா அந்த குதிரை பேயா கத்துற சத்தம். அப்பப்பா நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பக்கத்து தெருவில் ஒரு சத்திரம் இருக்கு, போய் அங்க நிம்மதியா தூங்குங்க. ஐயோ, இந்த நடுராத்திரில தெருவுக்கா போய் சொல்றேன். என்ன நாய் கொலைக்கும் கடிக்கும் மோயினி பிசாசு என்ன புடிச்சுக்கிறோம். ஐயோ, நான் போக மாட்டேன். இன்னைக்கு இங்கேதான் கட்டையை போட போறேன். ஐயா, பொறுமையோடு உங்க நிலைமையை உணர்ந்து மரியாதையா சொல்றேன், வெளியே போயிடுங்க. என்ன பேசுன காலாக்காதீங்க. அல்லி, உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இந்த பாவாடை பயந்த காலம் அந்த விஜயனோட போச்சு. இனிமே நான் எந்த பயலுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, அதனாலதான் பாதகத்தை துணிஞ்சு செய்யலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? பணிஞ்சு பணிஞ்சு பேசி பார்த்தேன், பலன் கிடைக்கல. அதனாலதான் துணிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க துர்நடத்தை கடைசியில் உங்களுக்கே ஆபத்தா முடியும். போக வெளியே. ஆபத்து அதுக்கெல்லாம் நான் பயப்படல. இந்த இடத்தை விட்டு போகவும் நான் தயாரா இல்ல. ஆமா, இனிமே எங்க வீட்டு வண்டியும் குதிரையும் நீங்க ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல. போயிடுங்க வெளியே. பொல்லாத குதிரை வண்டி. அல்லி, என்ன பகைச்சுக்கிட்டா உனக்கு ஒரு நன்மையும் இல்ல. ஆமா சொல்றேன். அதை பத்தி நான் கவலைப்படல. போங்க வெளியே. அல்லி, என்ன சொன்ன? போங்க வெளியே. போகலைன்னா போ வெளியே. அல்லி, அல்லி. சரியா போச்சு. அப்பா சாமி, நீ வரத்துக்குள்ள பொழுதே முடிஞ்சு போல இருக்க. ஆமா, வீட்டுக்குள்ள என் பொண்ணு இல்ல? அது உங்க பொண்ணு. அது ஒண்ணும் பொண்ணு அங்க ஒண்ணு இல்லையே. சரியா போச்சு. சரி இருக்கட்டும். தண்ணிய வை, எனக்கு வெக்க நின்று போச்சு. இல்லவா, நீ போச்சுக்கிட்ட. இந்தா தொண்டைய நினைச்சு வை. ஐயா வேணா ஐயா, தண்ணியை நிக்க வை. அட சொன்னா கேளியா, நெஞ்சு உலரக்கூடாது. இந்த ஒரு சம்பு தண்ணியை குடிச்சு நான் போய் இன்னொரு சம்பு தண்ணி வாங்கிட்டு வரணும்ல. நானே போய் கொண்டு வரணும்ல. ஐயா சாமி, குடல் அக்காத. இந்த ஒரு சொம்பு தண்ணி போற இப்படி வை, உடம்பு அலட்டிக்காத. இப்படி உட்கார். வரியா நல்லாடியா? நீ ஒரே அழுக்கு தண்ணி போய் குடிச்சுக்கிட்டேன். இதுயா நல்ல தண்ணி குடிப்பா. வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருந்தேன். திடீர்னு வந்த மனுஷன் பானையை உடைச்சி சட்டியை உடைச்சி எல்லாத்தையும் பால் பண்ணிட்டு போயாச்சு. இந்த மாதிரி உங்க அப்பா நம்ம தண்ணி கொண்டு சொன்னாரு. என்ன உங்க அப்பா அங்க குளிக்கிறாரா? குடிக்கிறாரா அந்த வேலை வரையெல்லாம் நமக்கு தெரியாது. தண்ணி கொண்டு சொன்னாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரி எடுத்துங்க. இந்தா நீ எடுத்து. கை என்ன செய்யுது? என் கையில ஒரு அழுக்கா கொடுங்க. என்னையாவே பந்தல இருந்து ஒவ்வொன்னையா போட்டு உடச்சிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. பாத்தீங்களா, நான் வந்து தண்ணி கேட்டேன், அவ்வளவுதான் கேட்டேன். இது வந்து எல்லாம் சிக்கலை போட்டு இது உடச்சிட்டு
பொண்ணு கொஞ்சம் சுட்டித்தனமான பொண்ணு. நானும் சுட்டித்தனமானவன் தான். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படிலாம் விருப்பா கூடாத. பொண்ணு தாயே, தம்பி நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட தம்பி. சொல்ல போனா ஒரு வகையில சொந்தம் கூட. இன்னும் சொல்ல போனா நீ கட்ட முறையே இருக்கு. என்னப்பா அது? என்னங்க அப்பா, அவர் நின்னுகிட்டே இருக்காரு, உட்கார சொல்லுங்கப்பா. உட்காருங்க. நான் அப்படியே நிக்கிறேன்னு நீங்களே சொல்லிருங்க. நான் சொல்றதா? என்ன அது? நான் வரதுக்கு முன்னால 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன கண்ட உடனே 2 பேருக்கும் திடீர்னு வெக்கம் வந்துருச்சே. ஐயா தம்பி இப்படி வா. பொன்தாயே வெக்கப்படா, அப்படி வாமா. என்னங்க வீடெல்லாம் ஒரே பொம்மைகளா இருக்கு. யாருங்க இப்படி பொம்மை வச்சு விளையாடுறது? அதை ஏன் கேக்குற தம்பி? இன்னும் என் பொண்ணு இந்த பொம்மை எல்லாம் வச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடுது. அடடே, அப்படியா? எனக்கு கூட இந்த பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்பா, அவங்க சொந்தக்காரங்கன்னு நீங்க ஏன்பா முன்கூட்டியே என்கிட்ட சொல்லல? என்னம்மா அப்படி கேக்குற? சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டாம். பொன்தாயே, உங்க அப்பா எங்கிட்ட கூட நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சொந்தம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்குன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. பாத்தீங்களா உங்க பொண்ணை வெக்கப்படான்னு சொல்லுங்க. அப்புறம் நானும் ரொம்ப கூச்சப்படுவேன். கூச்சப்பட்டது போறோம் தம்பி. வெளியே வந்து குதிரை எப்படி லாடத்தை கட்டுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காது நீடிக்கப்படாது. என்னப்பா முணங்குற? இல்லைங்க வேற எங்க பொன்தாயே, தண்ணிக்கு நேரமாச்சு, பொறுத்த எடுத்துட்டு போமா. போ, சீக்கிரம் போயிட்டு வா. அப்பா, நான் போயிட்டு வர்றேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கப்பா. அவர் எங்க இங்கதானே நிக்கிறாரு, நீயே சொல்லிட்டு போயம்மா. பாத்தீங்களா என்னங்க அது? ஒரு பொண்ணை தன்னந்தனியா இப்படி தண்ணிக்கு அனுப்பலாமா? ஏன் நீ நானும் போவோங்கிறியா? உங்களுக்கு தெரியாதுங்க, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. அதான் கெட்டு போச்சு. இப்படிலாம் அனுப்பக்கூடாதுங்க. எனக்கு இப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட வருத்தமா தான் இருக்கு. நல்ல மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமா உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க போறாரு. ஆமா தம்பி, நீ யார கட்டிக்க போற? எனக்கு எதுக்கு கல்யாணம்? இப்ப நீங்க என்னப்பா கல்யாணம்னு பேச விட மாட்டேங்குது, ரொம்ப வைக்கப்படுறியா? சரி பாப்போம். ஐயா, குதிரை எப்ப வாங்கினேன்? இப்பதான் வாங்கினேன். சீக்கிரம் லாடத்தை அடிச்சு ஆளை அனுப்பி வை. தொண பேசாத. ஏப்பா ஒரு நல்ல குதிரையா பார்த்து வாங்கக்கூடாது? லாடாடின்னு உதிரை வாங்குறிய. லாட அடிக்கிறது காலத்துக்கு பிடிக்க வேண்டாமா? நீ ஒருத்தர் இருந்தா போருமா? இது என் மகனையும் கூப்பிடுறேன். பரதேசம், அடே பரதேசம், வரப்பா, இங்க வா. ஏண்டா கூப்பிட்டீங்களா? ஆமாடா கண்ணு, கொஞ்சம் காலை தூக்கி பிடி. ஏன்டா அறுவட்ட போல எங்காலையா தூக்க சொன்னேன்? குதிரை காலை தூக்கி போடுறான்னா எங்கால தூக்குறான். அல்லப்ப குதிரை காலை யார் தூக்குறது? அது உதைக்கிற உதைய யார் தாங்குவா? உங்களுக்கு உத வாங்கி பழக்கம். இந்தாங்கப்பா, பாம்பு பிடிக்கிற வேலை ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறேன். இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. வேலைக்கு சோத்தை தின்னுட்டு ஊரை சுத்துறான், கேட்டா பாம்பு பிடிக்கிறேங்கிறான் எங்கிட்டே வந்து. எல்லாம் காரியமா தான். என்னடா முணங்குற? ஏதாவது பேசினா லாட அடிச்சு விட்டுருவேன். சரி, நம்ம வண்டிக்கார முனியாண்டி இல்ல? ஆமா இருக்கான். என்ன அவனுக்கு? அவன் குதிரைக்கு லாடம் அடிச்ச பாக்கி தரணும். அதையாவது போய் வாங்கிட்டு வந்து சொல்ல. எவ்வளவு கொடுக்கணும்? எல்லாம் கணக்கு அவனுக்கு தெரியும், கொடுப்பான், வாங்கிட்டு வா. கேட்டா மாதிரி வளர்ந்துருக்கான் பாரு. இந்த கண்ணு என்னன்னு முனைகிட்டே வர்ற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல தங்கச்சி, வயசான காலத்துல கடமை சும்மா கிடக்குறானா, அங்க போடா இங்க வாடான்னு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். எந்த கிழவண்ண? யாரு? எல்லாம் நம்ம அப்பன் தான். உட்கார்ந்து இருக்கான் பாரு. பொண்ணு தாயே, அன்னைக்கு போய் ரொம்ப நாளையாச்சு, இப்ப வரைய? இல்லப்பா, வந்து வர்ற வழியில ஒருத்தர் வேடிக்கை காட்டினாரு, அத பாத்துக்கிட்டே வந்தப்பா. ஊருக்குள்ள வேடிக்கை காட்டுற பசங்க ரொம்ப பேரும் வந்து இறங்கி இருக்கான். முனியாண்டி, ஐயா முனியாண்டி. யாரா அவன்? 10 லட்சத்தை கட்டி காக்குற மாதிரி நாயை கட்டி போட்டிருக்கான். வெறும் பாயா, காலி பாயா. ஏன் இப்படி கத்துற? என்ன கேக்குறியா? நாய கேக்குறியா? ஒன்னதான் கேக்குறேன். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை வெளியில கூப்பிடுறாருந்தா 2 சத்தம் தான் கொடுப்பாங்க. காதுல உழுவல என்ன? அப்புறம் வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலற வேண்டியதுதான், வேற வழி. சரிதான், அதுதான் எங்க வீட்டு நாய் இந்த கத்தி இருக்குது. ஏன் கத்திச்சு? ஏன் கத்திச்சா? இந்த வெறி பிடிச்ச நாய் குரல்ல கேட்டு தனக்கும் பைத்தியம் பிடிச்சிட்டுனா என்ன பண்றதுன்னு கத்தி இருக்கு. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறிய தாயி. சரிதா, நிறுத்திய. யார் நீங்க? எங்க வந்தீங்க? என்ன விஷயம்? யார பாக்கணும்? என்ன சமாச்சாரம்? அப்படியே எங்க அப்பா விசாரணைய நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கியே. உளராம தணராம அப்படியே பேசுறியே. அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா. எங்க வந்தா என்ன விஷயம் அதை சொல்ல முதல்ல. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. முனியாண்டி இருக்காரா? இல்லை. அவரு உனக்கு என்ன வேணும்? எங்க அப்ப.
அவர்கிட்ட கடன் வசூல் பண்ணிக்கிட்டு போக வந்தேன். என்ன கடன்? உங்க அப்பா கொடுக்க வேண்டிய கடன். எதுக்காக? உங்க குதிரைக்கு லாடம் போட்டதுக்கு. யார் போட்டது? எங்க அப்ப. உங்க அப்பனை வந்து எங்க அப்பங்கிட்ட கேட்க சொல்லு. போயா. வெள்ளை பூண்டு உரிச்சுக்கிட்டு இருந்தியா? வெள்ளை பூண்டு உரிக்கலை, வெள்ளை பூண்டு உரிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தாமா. என்ன ஐயா? கடன் வாங்கினவர் மக கிட்ட கடன் கொடுத்தவர் மகன் கேட்கிறார். அது உடம்புக்கு ஒத்துக்கா. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா வந்த பிறகு அவரை வந்து பார்க்க சொல்றேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு நீ காலி பண்ணி போன்னு சொல்றேன். கல்கலா முட்பேர் கமால் வேலை குமால் வேலை இந்த மைசூர்ல லாடக்கார பொன்னம்மாவே பையன் நினைச்சுதான் புலம்புது. பையன் நிலவரமும் அப்படித்தான் இருக்குதுங்க. பின்ன என்ன, மாப்பிள்ளையும் ஒத்து போயிட்டா பெத்தவங்க நம்ம போய் என்ன பேச முடியும்? மனசு பிள்ளைங்க ஒண்ணுமே பேச முடியாதையா. ஐயா ரெண்டும் பேசி வச்சுக்கிட்டு எங்கேயும் போகாம இன்னி வரைக்கும் பொறுமையோட இருக்குங்க. அத்தை எப்போ வந்தீங்க? என்ன வந்த உடனே தோல்ல கைய போட்டு உட்காந்துட்டிய? எந்திரு, விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ண. பரவாயில்லைங்க, நம்ம பொண்ணு தானே. இந்த காலத்து பிள்ளைங்க இல்ல, மரியாதை மறந்துருச்சு. பொண்ணு தாய், பெத்தவங்களை முதல்ல கும்பிடுமா. என்ன நல்ல வார்த்தை சொல்லுங்க. தீர்க்க சுமங்கலியாரம்மா, இன்னும் சொல்லுங்க. நல்லாரம்மா, நல்லா. அத்தை வாங்க உள்ள போலாம். என்னப்பா வெளியவே இருந்து பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் பேசி முடிச்சாச்சு தங்கம். இனிமே நீயும் பையனும் மணவரையில உட்கார வேண்டியதுதான் பாக்கி. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் பேசி முடிச்சாச்சு தங்கம். இனிமே நீயும் பையனும் மணவரையில உட்கார வேண்டியதுதான் பாக்கி. என்னங்க அத்தை? என்னமோ இப்போவே மாமியார ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அப்பா இருக்காங்கிறத மறந்துடாத. போங்கப்பா. குறும்புக்கார பொண்ணு. பேரங்கிட்ட வாடகையை சரியா பேசிக்காம தகராறா பண்ணிக்கிட்டு இருக்கிற அவன் காலி போய உன்னை என்னென்னமோ பேசியிருப்பான். லாடக்கார பொண்ணம்மா கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஐயோ ஐயோ ஐயோ, நான் பாத்துக்கிட்டு தான் வந்தேன். வண்டிக்காரன் உனக்கு கொடுத்த மரியாதை எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் வந்தேன். பாத்துக்கிட்டு வந்து இல்ல அப்ப பார்த்து நடந்துட்ட. சரி, வீடு வந்தாச்சு, இனிமே எனக்கு துணை தேவையில்லை, நீ போகலாம். இரு, ஒரு பொண்ணுக்கு என்னைக்கும் துணை தேவை. ஒழுங்கா சொன்னா அந்த மனுஷனுக்கு காதல உரைக்காது. எங்க கட்டி வச்சிருந்த டைகரை காணோம்? ஏன் நாய தேடுறேன்? நான் சொன்ன நீ போக மாட்டியாப்பா? பாத்தியா, நாய விட்டு வரட்ட பாக்குறிய பாவாயி. பாவி, உனக்கு என்ன தைரியம் என் பேரவே சொல்ற? இப்பவே அடிய புடியன்னு சொல்லலாமா? என்ன பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. முதல் தட்டுக்கு தொப்பி, இரண்டாவது தட்டுக்கு தலை, மூணாவது தட்டுக்கு கொலை. கொலையா? ஐயோ பாவாயி, அப்படி சொல்லலாமா? நீ போக மாட்டேன். எங்கப்பா வந்த? என்ன கஷ்டம் போடுறதுக்கு என் வீட்டுக்கு வந்த? சும்மா இருக்கியா? குடும்பத்துல இங்க கோளாறு, அது தெரியாம உதற. யாரா அவன் குடும்பம் கோளாறு கோளாறு என்னடா சொல்ற? பின்ன என்னய்யா, என்ன பார்த்து வேஷம் போட வந்தியான்னு கேக்குறேன். நீ வேஷம் போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் ஓ முகத்துல பூசுறதுக்கு எங்க வீட்டுல மாவு கிடையாது. ஏன்னா நீ அன்னைக்கே இருந்த கோல மாவெல்லாம் ஒன்னா உன் முகத்துல அள்ளிக்கிட்டு போயிட்டிய. எவ்வளவு கூட வித்த? அட விளையாடாதையா, உன் பொண்ணுக்கு ஒரு வண்டிக்காரனுக்கும் பெரிய சண்டை ஏற்பட்டு அடிதடியில முடிய பார்த்தது நான் சமாதானப்படுத்தி கொண்டு வந்து விட்டுருக்கேன். கேட்டு பாரியா? ஏமா என்னமா அது? என்னமா புதுசா சொல்றாங்க? என்னமா சங்கது? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, விஷயத்தை உங்ககிட்ட பெருசு பண்ணி அந்த ஆளு நல்ல பேர் சம்பாதிக்க பாத்துக்கிறாரு. அங்க ஒண்ணு நடக்கவும் இல்ல, இந்த சுத்த வீர என்ன காப்பாத்தவும் இல்லை. ஆமா, பின்ன என்னதான் நடந்துச்சு? நீங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, நான் சொல்றேன். அது நியாயம், வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். வாங்க அப்பா, வேட்டாடுற முதல்ல வெளியில அனுப்பிச்சிட்டு நீங்க மாத்திரம் வீட்டுக்குள்ள வாங்க. ஆண்டி கையடுறா. யாரா அவன் ஆண்டிக்கிறவன்? முனியாண்டி, உன் மக என்ன இப்படி கேவலப்படுத்தலாமா முனியாண்டி? கவலைப்படாத பரவேசம், என் பொண்ணு அப்படித்தான் யாரையும் பட்டுன்னு பேசிடும். அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிறாங்க. நான் அதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்க வேணாம். நீ எதுக்கு வந்திருக்கிற, என்ன சங்கதின்னு எனக்கு தெரியும். போயிட்டு வா. போறதா? போயிட்டு யார கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வர வேண்டிய முறைப்படி வா, பேசிக்கிறோம். இடத்தை காலி பண்ணு. ஆண்டி, நீயுமா என்ன போ சொல்ற? அப்பா வாங்கப்பா, நீங்க நெல்லு அடியெடுத்து வைக்காத. எங்க அப்பா உங்க குதிரைக்கு லாடம் போட்டிருக்கான். அந்த பாக்கி அனா பைசா இல்லாம கீழே வச்சுட்டு அப்புறம் அடியெடுத்து வைய. அரைஞ்சு பல்லெல்லாம் உதத்துருவேன். நேற்று தான் உங்க அப்பா என்கிட்ட 8 நாள் சேர்த்து வாங்கியிருக்கான். போய் விசாரிச்சு பார்த்து. என்னய்யா சூப்பரியா? குடுத்தியா? யாரியா போய் சொல்லாத. கெட்டதான் நீ கொடுத்த. ஏமா, இந்த பையனை பத்தி நீ என்ன நினைக்கிற? தெரு தெருவா சுத்துற மனுஷன் நினைக்கிறேன். என்னமா அது? ஆமாப்பா, பாம்பாட்டி வித்த காட்டுற ஆளு தானே. அப்படியா? பைத்தியக்கார பொண்ணு, அகட விகடமா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன்.
யாரம்மா அவரு? அவர்தாப்பா நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு மூஞ்சில மாவு ஊத்திட்டு போனாரு பாரு அவர். அவரெல்லாம் பேர் என்னம்மா? என்னம்மா முணங்குற? அப்பா நாடக கம்பெனில இருந்து அனுபவப்பட்ட ஒருத்தரை பார்த்து நீ என்னென்ன நாடகங்கள்ல என்னென்ன போட்டிருக்கேன்னு கேட்டா என்னப்பா சொல்லுவாரு? பல வேஷம் போட்டிருக்கேன்னு சொல்லுவாரு. அதுதான்ப்பா அவர் பேரு. அடடே நம்ம லாபக்கார பொன்ன மகன் பலவேஷமா? பலவேஷத்தை தவிர இந்த ஜில்லாவில பாம்பு அடக்கக்கூடிய சக்தி எந்த பயலுக்கு இருக்கு? ஒரு நொடியில உங்க மக உயிரை காப்பாத்தி அனுப்பிச்சேன் பெரியவரே. இல்லைனா பாவாயி உயிர் பரலோகம் போயிருக்கு, கேட்டு பாருங்க. இவர் தான்ப்பா காப்பாத்தினாரு. நான் கூட இவரை பத்தி என்னமோ நினைச்சேன். இன்னைக்கு தான் இவர் தைரியத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். பாவாயி தலைமையில இருந்து அப்படியே கீழே விழுந்த பாம்பை பிடிச்சி புட்டியில சுருட்டி கொண்டு வந்து அவர் தான் பக்கத்துல இருக்காருல்ல. காட்டாத காட்டல பலவேஷம் தொழில் இருக்கு, உங்ககிட்டயும் தொழில் இருக்கப்பா. இது என்ன ஐயா தொழில்? நம்ம தொழில்ல ஒரு சின்ன பிட்டு இது. மாமா என்ன மாமா, உங்க மகளை உயிரோட காப்பாத்தி அனுப்பிச்சேன், இன்னும் உங்க முடிவை சொல்லாம இருக்கீங்க. உங்க முடிவுதான் என்ன மாமா, சொல்லுங்க. என்னப்பா சொல்ற? பொண்ணு பக்கத்துல இருக்கு, அந்த பொண்ணை கேளு, அது சம்மதிச்சா எனக்கும் சரிதான். பாவாயி உன் முடிவை தான் சொல்லம் பாவாயி. போங்கத்தா. ஐயோ அவ வாயாலேயே அத்தான்னு சொல்லி விட்டாலே, இன்னும் செத்தாலும் உன் மகளை தான் கட்டுவேன். மாமா நான் போய் எங்க அப்பா கிட்ட விவரமெல்லாம் சொல்லி மேலதாரத்தோட வர்றேன் மாமா. நான் வரட்டுமா மாமா? ஐயோ போய் மேல தாளத்தோடய வாப்பா.